இசைத்தது வேளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. யாருமே அது போல கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இல்ல மறக்காம நல்லா இருக்கீங்களா என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான காடை கிரேவி செய்ய போறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா நல்லா முழு காடையை வாங்கிட்டு வந்திருக்குங்க. பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இந்த காடை கிரேவி பாருங்க, பார்க்கவே சூப்பரா. கடையிலே பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா முழு காடையே இருக்குல்ல. இந்த காடையை பாத்தீங்கன்னா அப்படியே சமைக்கிறதை விட நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க. அந்த டிப்ஸை பயன்படுத்தி சமைங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்மளோட வீடியோவை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் பாத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து இந்த டிஷ்ல என்னென்ன சேர்க்க போறேன்றது உங்களுக்கு தெரியுங்க. வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்லோட் செய்யறாங்க. இப்போ வாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் அடுத்தடுத்து டிஷ்ல என்னென்ன பொருள் சேர்க்க போறன்றது தெரியும். யாருக்கெல்லாம் காடை பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எங்க குட்டீஸ்க்கும் பாத்தீங்கன்னா அது போல காடை ரொம்பவே பிடிக்கும். லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம வாங்க பாக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் டிப்ஸ் சொன்னேன்ல, அத பாக்கலாங்க. காடையை பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஸ்மெல் அதிகமா இருக்குங்க. நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா இது போல காடெல்லாம் சமைக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா ஸ்மெல் அதிகமா இருக்கும். அது எப்படி எடுக்குதுன்றத பாக்கலாங்க. கிராமத்து ஸ்டைல்ல நம்ம சமைக்கும் போது கிராமத்துல எல்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்கன்னா காடையை பாத்தீங்கன்னா நல்லா சுட்டுடுவாங்கங்க. அதோட முடி இருக்குள்ள தோல் அதோட சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு கடையில வாங்கி சமைக்கிறதுனால தோலெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு தான் அவங்களே கொடுப்பாங்க. இப்போ காடையை சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு இது போல சுட்டு செஞ்சா. காடை பாத்தீங்கன்னா 2 காடை எடுத்திருக்கேன். இத நெருப்புல நல்லா காட்டி ரொம்ப நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லி ரொம்ப தீச்சிடாதீங்க. அது போல தீச்சிட்டீங்கன்னா தீஞ்சு ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சும்மா லைட்டா கொஞ்சம் மேல ப்ரௌன் கலர்ல வருங்க. சுடும்போதே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்மெல் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா காடை சமைக்கிறவங்க இந்த டிப்ஸ் மறக்காம பயன்படுத்தி சமைச்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே பக்கம் சுடாம நல்லா காடையை சுத்தி இது போல நல்லா தீச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா கலர் மாறிட்டு இருக்கு. இப்ப இந்த காடையை பிளேட்ல எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதே போல பாத்தீங்கன்னா எல்லா காடையும் சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 10 காடை எடுத்துருக்காங்க. இதே போல நெருப்புல வச்சு நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல நீங்க எல்லாம் எப்படி காடை சமைக்குவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு வாட்டி தான் சமைப்போங்க. அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சமைக்க போறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கால் பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா கலர் வரணுங்க. லக் பீஸ் இருக்குல்ல, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்க வீட்டுல எல்லாம் காடை எப்படி சமைக்குவீங்கன்னு சொல்லுங்க. நான் பாத்தீங்கன்னா இது போல சுடாம கூட அப்படியே தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி செய்வாங்க. அதுவும் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க டேஸ்ட். அவ்வளவுதான் பாருங்க. இதுவும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ இதே போல எல்லா காடையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு காடை சமைக்க தெரியலன்னா இது போல சமைச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டிஃப்ரெண்டா தேங்காய் பாலெல்லாம் போட்டு செய்ய போறேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எப்பயுமே நார்மல் டிஷ்க்கே நம்ம தேங்காய் பால் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம காடை செய்யறோம்ல, அதுக்கு தேங்காய் பால் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க பாருங்க, ஒரு தேங்காய் நல்லா திக்கா அரைச்சி தேங்காய் பால் நான் வீட்லயே செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க கடையில வாங்கி போறதா இருந்தாலும் சரிங்க. அப்படி நீங்க தேங்காய் பால் போலன்னா ஃப்ரெஷ் கிரீம் கூட போட்டு செய்யலாங்க. அதுவும் நல்லா இருக்கும். காடையெல்லாம் பாத்தீங்கன்னா இதே போல கோர்த்துட்டு அதுக்கப்புறமா சுட்டா நல்லா இருக்குங்க. வீடியோ ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அதனால வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அதனால 4 காடையும் ஒரே முட்டை கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா 6 காடை நம்ம ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா பொறுமையா செஞ்சுக்கோங்க. ஒரு காடையும் நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க.
நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோஸ், லஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பாத்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணாதே பாக்குறீங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதிகமான பேர் வந்து பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் போடவும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். இப்போ வந்து இந்த கடையும் வந்து நல்லா சுட்டாங்க. இப்போ வந்து இந்த மண் சட்டியை வந்து அடுப்புல வச்சிடறேன். இப்போ சூடாக கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்க, காடை வந்து நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பரா இருக்கு பாருங்க. கொழுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம சூடு பண்ணதுலயே நல்லா உருகி வந்திருக்குங்க. இப்ப இதையும் பாத்தீங்கன்னா இந்த தட்டுலயே வந்து வச்சிடறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு காடையை வந்து கட் பண்ணி எல்லாம் போட போறது இல்லைங்க. அப்படியே முழு காட்டையா போட்டு நம்ம சமைக்க போறோம். அப்பதான் பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் வச்சு கொடுக்கும்போது ஆளுக்கு ஒண்ணா கொடுத்துடலாம். அந்த காடையை வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து கட் போட்டு எடுத்துக்கலாங்க. அப்பதான் வந்து மசாலா உள்ள நல்லா போய் இறங்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம கட் போட்டு எடுத்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால வந்து நல்லா டீப் கட்டா போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கட் போட்டு எடுத்துக்கலாங்க. காடையே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து நல்லா சத பக்கமா இருக்கும். இதுலதான் கொஞ்சம் மசாலாவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் போகாது. அதனால நம்ம இது போல கட் போட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி போட்டு செய்யறதா இருந்தாலும் செய்யலாங்க. ஆனா முழுசா போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு காடையை வச்சு கொடுத்துடலாங்க. நம்ம வேலையும் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து முடிஞ்சிடும். நல்லா டீப் கட்டா போட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த காடை கிரேவி வந்து எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான முறையிலே செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கும். அவ்வளவுதான், எல்லா காடையும் வந்து கட் போட்டு எடுத்துட்டேன். இப்ப வாங்க, மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப வாங்க காடை கிரேவி எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 10 காடை செய்ய போறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போறோன்றத பாக்கலாங்க. ரொம்பவும் சிம்பிளான மசாலா தாங்க. பேசிக் மசாலா சேர்த்து சூப்பரா காடை கிரேவி வந்து செய்ய போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்கணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நல்லா பாத்தீங்கன்னா மண் கடாய் வந்து ஃபர்ஸ்டே நம்ம சூடு பண்ணிட்டோங்க. கடாய் சூடாகிறதாங்க கொஞ்சம் லேட் ஆகும். சூடாச்சுன்னா டக்கு டக்குன்னு வந்து சமைச்சு முடிச்சிடலாம். காடை கிரேவிக்கு கடுகு நல்லா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்ததா வெங்காயம் சேர்த்துக்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த காடை கிரேவி. ரசம் சாதத்து கூட சைடிஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுவும் இல்லைன்னா சுட சுட சாதத்தோட வெறும் காடை கிரேவி மட்டும் நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப எப்படி செய்யறதுன்றத பாருங்க. பார்த்து உங்க வீட்டுல நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதே போல வந்து சமைச்சு சாப்பிடலாங்க. கடுகு நல்லா பொரிச்சு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டாங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்பதான் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா காடை சேர்த்துக்க போறோங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா காடை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி சாப்பிடுவாங்க. பெரியவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. நான் காடையில நல்லாவே சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆளுக்கு 2 காடை வர மாதிரி தாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். 10 காடை பாத்தீங்கன்னா இப்ப கிரேவி செய்ய போறேன். இன்னும் 10 காடை வந்து லைவ் போட்டிருக்காங்க. நேத்து வந்து லைவ் போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதனால மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி வச்சுருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நான்வெஜ் சமைக்கும் போது எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து சமைச்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
மஞ்சள் பொடி போட்டுமே பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கலரே மாறிடுச்சு பாருங்க. ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல காடை மட்டும் இல்ல வேற எந்த நான்வெஜ் சமைச்சாலும் மஞ்சள் பொடி சேர்த்து சமைச்சு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அது பேக் ஸ்மெல் எல்லாம் வராதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணுங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காடை வந்து சாப்பிட மாட்டாங்க. அது போல எல்லாம் இருக்காதீங்க. எங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து காடை சாப்பிட மாட்டாங்க. இவ்வளவு நாம சாப்பிட்டு வச்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காடை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பா காடை சாப்பிடுங்க. காடை வந்து கோழி சாப்பிடுற மாதிரிதாங்க நம்ம சிக்கன் எல்லாம் சாப்பிடுறோம்ல, அதே போலதான் இதுவும் சிக்கன்ல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை விட இந்த காடையில வந்து ரொம்பவே இருக்குங்க. அதனால கண்டிப்பா காடை வந்து வாரம் ஒரு முறை, அது மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது கண்டிப்பா சாப்பிடுங்க. கோழி சாப்பிடுறதுனால எந்த யூஸுமே இல்லைங்க. அது ஒரு ஊசி போட்டு வளர்க்கறதுனால அது வேஸ்ட் தான். ஆனா நாட்டுக்கோழி சாப்பிடலாம். நம்மளுக்கு எப்பவுமே வந்து நாட்டுக்கோழி கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஆனா காடை கிடைக்கும்ல, அதனால காடை கண்டிப்பா இதே போல வந்து சமைச்சு சாப்பிடுங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணுங்க. தக்காளி இருக்கிற இடமே தெரியாது, இது தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட வீடியோவை பாக்குறவங்க வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து காத்து கொண்டே இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வரும். தக்காளி பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து தொக்கு மாதிரி வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 10 காடையை வந்து அப்படியே முழுசா சேர்த்துடலாங்க. பாருங்க அப்படியே சேர்த்துட போறேன் இன்னைக்கு. நீங்க கட் பண்ணி போறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனா முழுசா போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. காடையை சேர்த்துட்டேன்ல, இப்போ வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடையை போட்டு நல்லா வந்து மசாலாவும் இந்த காடையும் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரா காடை ஃப்ரை ரெடி ஆயிடுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக முழுசா போட்டிருக்கேன்னா, எங்க வீட்டு குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லெக் பீஸ் கூட, எனக்கு அந்த பீஸ் கூட, இந்த பீஸ் கூடன்னு சொல்லி ரொம்ப வந்து சண்டை பிடிச்சுக்குவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது போல முழுசா போட்டுட்டோம்னா ஆளுக்கு ஒரு காடையை வந்து இது போல வந்து வச்சு கொடுத்துடலாம்ல. அதனாலதான் சூப்பர் பிளானா நான் யூஸ் பண்ணி இன்னைக்கு காடையை வந்து முழுசா வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததை இப்ப மூடி வச்சிட்டு போறேன். அவ்வளவுதான்ப்பா. இப்போ மூடி வச்சிட்டு போறாங்க. இது நான் சிக்கன் மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த காடையில இருந்தும் கொஞ்சம் தண்ணி வருங்க. இந்த தண்ணி எல்லாம் வந்து வரட்டும் வெளியே. அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாக்காக என்னென்ன பொருள் போட போறோம் அப்படின்றத பாக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம். காடை பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வதங்கி இருக்கு. இன்னும் வேகலைங்க. தண்ணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. நான் வந்து தண்ணியே வந்து சேர்க்கல. காடை வதங்கும் போதே வந்து தண்ணி வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சூப்பரா வந்து வதங்கிதான் வதங்கி இருக்கு. இன்னும் வேகலைங்க காடை. அடுத்ததா நம்ம மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். மசாலாக்காக 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா காரம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. இதுலயே வந்து தனியெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டுல அரைச்சது. அடுத்ததா மட்டன் மசாலா வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். மசாலா வந்து ஓவர். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவே சிம்பிளான மசாலா தாங்க. ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க மட்டன் மசாலா கூட போறதா இருந்தா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாங்க. ஆனா போட்டோம் அப்படின்னா நல்லா மட்டன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் வந்து சூப்பரா வந்து போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். அடுத்ததா நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் போட்டுக்கலாங்க. ரொம்பவே முக்கியம் இந்த தேங்காய் பால், மிஸ் பண்ணாம போட்டுக்கோங்க. பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. இப்போ வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து காடையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாங்க. காடை நல்லா வேகட்டும். வெந்து வந்துச்சு அப்படின்னா சூப்பரா வந்து இருக்குங்க. இன்னும் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா வேகலைங்க. நம்ம முழுசா சேர்த்திருக்கோம் அப்படின்றதுனால காடை வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்ல, கொஞ்சமா சேர்த்தாலே போதும். பாருங்க இந்த அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். 1 கப், சின்ன கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்ப மூடி வச்சிடறாங்க. நல்லா வந்து இந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்லா ட்ரை ஆகி வந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ட்ரை ஆகி ஒரு 10 நிமிஷம் போல டிஸ்டர்பே பண்ணாதீங்க.
அதனால தலைன்னு கொதிச்சு வரட்டும். இப்போ வாங்க ஓபன் பண்ணி பாக்கலாங்க. நம்ம மசாலா எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. சூப்பரா கலர் வந்துருக்கு பாருங்க. நல்லா தலைன்னு கொதிச்சிருக்கு. உங்களுக்கு கிரேவி இந்த அளவுக்கு வேணும்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. காடை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சூப்பரா பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து வெந்திருக்குங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும்னு சொல்லி உள்ள போறேன். இப்போ வந்து மூடி வச்சிடுறேன். காடை இன்னும் கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்லா தலைன்னு வந்து இருக்குங்க. இந்த கிரேவி வந்து சாத்தோட போட்டு பெசஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ அடுத்ததா வாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டும் பாத்தீங்கன்னா மண் சட்டி அப்படின்றதுனால எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நல்லா வந்து போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த காடை கிரேவி சாப்பிட வந்து. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல வந்து சமைச்சு சாப்பிடுங்க. சூப்பரான காடை கிரேவி வந்து ரெடிங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல உங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய்.